என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. Download ShareChat. தந்தை மகன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆம். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, இன்றைய நாளின் சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேல் மேல் மூண்டது. அவர் மெசொப்பொத்தாமியாவில் ராஜாவாகிய கூசின் ரிசாதாயிமின் படியே அவருடைய கையில் அவர்களை விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேலர் கூஷின் ரிசாதாயிமிடம் 8 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான இறை மக்களே, 8 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். அவர்கள் கடந்து வந்த பாதையிலே அவர்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், பேச்சு, விசுவாசம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்ட காரணத்தினாலே அந்த 8வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டு வந்தது. ஆகவே கர்த்தர் அவர்களை கூசான் ரிசாதாயிமி என்ற அரசனிடம் விற்று போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் ஒரு காரியத்தை நமக்கு அனுமதிக்கிறார் என்று சொன்னால் அது நன்மையில்தான் முடியும். பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் உலக கணினி நாள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உலகமே இந்த கணினியில் அடிமைப்பட்டு கிடக்கிறது, அடிமையாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு டிஜிட்டல் என்ற பரிவர்த்தனை, டிஜிட்டல் படிப்பு, டிஜிட்டல் தேர்வு, எந்த ஒரு வயதினரும் இந்த கல்வியை கற்பிப்பது அவசியம். அடிப்படை அறிவை பெறுவது அவசியம். கணினியை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்வதே இந்நாளின் சிறந்த நோக்கமாக இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களாகி நீங்களும் நானும் இவ்வாறு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிமை என்று சொன்னாலே அதை அறியாதவர்களாக, நான் என்ன அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், எனக்கு நன்றாக உழைக்கிறேன், சாப்பிடுகிறேன், சம்பாதிக்கிறேன், பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறேன், நான் என்ன அடிமைத்தனம். ஆனால் கர்த்தரை மறந்து போன அந்த வாழ்க்கையை அவர்கள் உணராது இருக்கிறார்கள். கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படியாமல் இருக்கிறோமே என்ற உணர்வற்றவர்களாக அவர்கள் பாவத்தின் அடிமைகளாக, கீழ்ப்படியாமையின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நன்மைக்காக, அதை புரிந்து கொள்ள வேகமான வளர்ச்சி என்ற படிவத்துக்காக பரிவர்த்தனைக்காக பயன்படுத்தப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கணினியைப் போல இன்றைக்கு கணினிக்கு எவ்வாறு உலகம் அடிமையாக இருக்கிறது. இன்றைக்கு அந்த கணினியினுடைய மென்பொருளுடைய முக்கியத்துவம் உணரக்கூடிய நாள். அது பயன்படுத்துவது மிக அவசியம் என்று சொல்லுகின்ற இன்றைக்கு அவசியத்துக்கு பயன்படுத்த வேண்டிய அந்த நிலை இன்றைக்கு அடிமைத்தனமாக மாறிவிட்டது. அதோடு கடந்து செல்கிற மக்களாக நாம் மாறிவிட்டோம். 8 ஆண்டுகள் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்தில் வைத்தார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். நான் என்ன அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், எனக்கு என்ன அடிமைத்தனம் என்று சொல்கிறோம். ஆனால் அன்புக்குரிய இறை மக்களே, உன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மாட்டுத் தொழுவத்தில் ஒரு குழந்தை அரசனாக அவர் வருகிறார். குழந்தை அரசனாக வருகிறார். அவருடைய வருகைக்கு இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை பிடித்திருக்கிற அடிமைப்பட்ட வாழ்வு, அகந்தையில் அடிமைப்பட்ட வாழ்வு, பெருமையில் அடிமைப்பட்ட வாழ்வு, கீழ்ப்படியாமையில் அடிமைப்பட்ட வாழ்வு, ஜாதிய வேறுபாட்டில் அடிமைப்பட்ட வாழ்வு, தள்ளப்பட்டதில், ஒதுக்கப்பட்டதில் அடிமைப்பட்ட வாழ்வு, அந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கு நம்மை நீங்களாக்கி ஆண்டவரை நோக்கி ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களைப் போல நாங்கள் அடிமையாக 8 ஆண்டுகள் ஆண்டவரை பல்வேறு பாவங்களில், கஷ்டங்களில்,
நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம். இன்றைக்கு உம்முடைய வருகையினால் அந்த அடிமைத்தள கலையை நாங்கள் நீக்கி உயிரோடு எழுந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்ததை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த நாளை தேவரீர் நடத்துவதற்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.